ஹாய்மா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஜெய்சாந்தி கிச்சன்ஸில் உங்களுக்கு ஒரு ரெசிபி ஒன்று இன்றைக்கி போடுறேன். இது ஃபிஷ் எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? போன்லெஸ் ஃபிஷ்ஷு. சரிங்களா? இது சிக்கன் பீஸ் இல்லை, ஃபிஷ்ஷு. இது பாறை மீன், தோல் பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த பாறை மீன்லேருந்து ஸ்கின்னை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் கேட்டேன், அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் போட்டு வாங்கிட்டு வந்து நம்மளால் இதை கட் பண்ண முடியாது. அங்கேயே ஃபிஷ் கடையிலே கட் பண்ணி கொடுத்தாங்க. சரிப்பா, இதில் நான் உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இது நிறைய நல்லா மஞ்சள்தூள் போட்டு அலம்பி வச்சுருக்கேன். சரிங்களா? தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது. சரிங்களா? இது மொறுமொறு மசாலா ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? இது நான் தனியாக செய்து வச்சுருக்கேன் நான். சரிங்களா? ஆல்ரெடி மொறுமொறு சிக்கன் ஒன்று போட்டிருக்கேன். இந்த மசாலா வச்சு தான் போட்டேன். இப்போ இந்த மசாலா வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். மொறுமொறு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், ஈஸியான வேலை. இந்த மாதிரி நம்ம மசாலா எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு பண்ணலாம். இது சோக் பண்ணுற டைம் தான் இது. இந்த குவான்டிட்டி எனக்கு இந்த மீன் ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ அதுக்கு நான் ஒரு 30 கிராம்ஸ் பவுடர் போட்டுக்கிறேன். ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் போட்டுட்டா போதும். சரிங்களா? நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இல்லை, இதில் வேறு எதுவும் வேண்டாம். கீ 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன். ஓகேங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செய்து பாருங்கள். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே எல்லாமே இருக்குது. சால்ட் இருக்குது, காரம் எல்லாமே இருக்குது. இந்த மொறுமொறு மசாலா நீங்களும் வீட்டில் இது மாதிரி செய்து வச்சுக்கிங்க. சரிங்களா? காரம்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பவுட்ரு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மீனுக்கு தேவையான பவுடர் நான் போட்டிருக்கேன். நீங்களும் வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. சரி, இப்போ இது நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நம்மளுக்கு ஊறினோடனே நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு பிரெட் கிராம்ஸ் நம்மளுக்கு வேணும். அதுக்கு நான் அப்பப்போ பண்ணுறேன். அதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியாப்பா? இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன்ப்பா நான். இப்போ இதில் நான் பிரெட் கிராம்ஸு செய்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துங்கப்பா. ப்ரெட் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக போயிடும். லேஸாகவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை எடுத்துடுறோம். அது சாஃப்டாக தான் இருக்குது இது நல்லா. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, வேஸ்ட் ஆகாமல். சாப்பிட்டுக்கலாம் நம்ம இதை எடுத்து. நாளாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இல்லை அப்படி சைடில் நைஃப் வச்சு இது கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். கத்தி வச்சு கட் பண்ணிட்டா வேஸ்ட்டாக நிறைய போயிடும். அதனால் இந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக இது பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டுக்கலாம். சரிங்களா? மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பிரெட் கிராம்ஸ்லாம் தனியாக விற்கிறாங்க கடையில். அதெல்லாம் ரேட் ஜாஸ்தியாகும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு நம்ம இப்படி செய்துக்கலாம். சரிங்களாப்பா? இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் சூடாகிடுச்சுப்பா. சூடானா சிம்லேயே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம். அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
லேசாக சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்துடும் உங்களுக்கு. தீயாமல் இந்த மாதிரி மொறுமொறுன்னு பண்ணுங்கப்பா சரிங்களா. சிம்லேயே வச்சுட்டு பொறுமையாக அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஏன்னா டக்குன்னு உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போட்டு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் போடுறேன் உங்களுக்கு பாருங்கள், ஒன்று ஒன்றா போடுறேன். ஆல்ரெடி நான் சிக்கன் போட்டிருக்கேன் சரிங்களா. ஃப்ரைட் கிராம்ஸ் வச்சு தான் நான் போட்டேன் சரிங்களா. இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டாம், இப்படியே பண்ணிக்கலாம். ப்ரெட் இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரஸ்க் இருந்தால் கூட அந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதுவும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ ப்ரெட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் சரியா. இது மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ரெட்டு ஸ்மெல்லு கூட போய்டும் நம்மளுக்கு. கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி நான் காமிக்கிறேன். இது அவ்வளோதான்ப்பா, போதும். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு, எடுத்துடலாம் சரிங்களா. வாங்கப்பா, இப்போ நான் மைதா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன் சரிங்களா. அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் சரிங்களா. நம்ம அதில் எதுவுமே போடலை. அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு எதுவும் செய்யலை. ஏன்னா அது சிக்கன் 65 பவுட்ரு கிடையாது சரிங்களா. அந்த மொறுமொறு மசாலா மாதிரி தனியாக அது அரைச்சிருக்கேன் சரிங்களா. அதனால் அதில் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும், அது ஒரு டேஸ்ட்டில் வரும் சரிங்களா. அதனால தான் மொறுமொறு ஃபிஷ் ஃப்ரை, மொறுமொறு சிக்கன் ஃப்ரை, இன்னும் நான் ப்ரான்ஸில் போடுவேன் சரிங்களா. ஆல்ரெடி நான் சிக்கனில் போட்டிருக்கேன், இப்போ ஃபிஷ்ஷில் போடுறேன், நெக்ஸ்ட்டு ப்ரானில் போடலாம், நார்மல் வெஜ்ஜில் கூட போடலாம், வெஜிடபிள்ஸில் கூட நான் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என் ப்ளேலிஸ்ட்டில். அதுதான்ப்பா, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டிக்கும், இல்லைன்னா அப்படியே பேஸ்ட்டு மாதிரி ஒட்டிக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம பண்ணோம்னா ஒட்டும் கரெக்டுங்களா. அதனால தான் இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துருக்கு சரியாப்பா. இது நான் இப்போது ஆயில் போட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த ஆயில் கொஞ்சமாக போட்டுங்க, உடனே யூஸ் பண்ணிடலாம் சரிங்களா. அதுதான் நான் கொஞ்சமாக போட்டுக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ எண்ணெய் காயட்டும், நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா இப்படி தொட்டு சரிங்களா. இப்போ இந்த தண்ணியில் அப்படியே டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு திருப்பி இதில் இது நல்லா பரட்டிட்டு இப்படி போடணும், அவ்வளோதான் சரிங்களா. ஒன்றா போடுறேன் பாரு சரிங்களாப்பா. இதுதான்ப்பா மொறுமொறு ஃபிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. சாப்பிட்டு பாருங்கள், சூடாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். நான் எடுத்து சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. வந்து சாப்பிடுங்க சரிங்களா. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா அப்படி திருப்பி விட்டு நல்லா வறுத்துடுங்க, மறுமுறை வறுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கப்பா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சரிங்களா.
நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இது மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா கருந்து தீஞ்சி போகாது. சரிங்களா? நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றி செய்திருக்கேன். இதுவே அதிகம். ஏன்னா அது வந்துட்டு மொறுமொறுன்னு வரணுன்றதுக்காக தான் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்துட்டு நான் மீதி இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு காலி பண்ணிடணும். சரிங்களா? அடுத்த நாள்லாம் எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சமாக விட்டுறேன். நீங்கள் வேணால் நிறைய போட்டுக்கோங்க. சரிங்களா? நிறைய போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. சரியாப்பா, நான் இதை சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா? மொறு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? வாங்க சாப்பிட்லாம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். சரியாப்பா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேப்பா. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இதோட புது டிஷ்ஷு நான் உங்களுக்கு போடுறேன். பாய்.